Next, the horticulture. Horticulture means தோட்டக்கலை. Horticulture is a branch of agriculture. தோட்டக்கலை என்பது வேளாண்மையின் ஒரு பிரிவு ஆகும். That deals with the cultivation of fruits, vegetables and ornamental plants. இதன் மூலமாக கனிகள், காய்கறிகள் மற்றும் அழகு தாவரங்களை வளர்ப்பதுடன் தொடர்புடையதாக இந்த ஹார்டிகல்ச்சர் இருக்குது, தோட்டக்கலை. The word horticulture is derived from Latin words. இந்த தோட்டக்கலை இது லட்டினில் இருந்து வந்த ஒரு வேர்ட் ஆகும். இது என்னது, ஹார்டஸ் மீனிங் கார்டன். ஹார்டஸ்ன்றது அது தோட்டம் என பொருள்படும். கார்டன் அண்ட் கலரே என்பது மீனிங் டு கல்டிவேட். கலரே என்பது வளர்ப்பு என பொருள்படக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்தது தான் என்னது, ஹார்டிகல்ச்சர். Horticulture is both science and an art of growing plants with improved growth, quality, yield and with resistance to disease, insects, stress, etc. The growing plants with improved growth. இந்த வளர்க்கக்கூடிய தாவரமானது மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சி, குவாலிட்டினா தரம், yield மகசூல் அதில் மேம்படுத்தப்பட்டிருக்கு. தாவரங்கள் எது மேம்படுத்தப்பட்டிருக்கு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய தரம் மற்றும் அதனுடைய மகசூல் இவற்றில் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் வித் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ், இன்செக்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் எக்ஸட்ரா. இவை எதுக்கு தாங்கும் திறனாக இருக்குது, நோய்களை உண்டாக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு எதிராகவும் பூச்சிகளுக்கு எதிராகவும் அண்ட் எதிராக திறனுடைய தாவரங்களை உருவாக்குவதை இது உள்ளடக்கியதாகும், இந்த ஹார்டிகல்ச்சர்ஸ். There are 4 main classes of horticulture: pomology, fruit farming, floriculture, vegetable farming, floriculture, flower farming, landscape gardening. Pomologyனா பழவியல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லெரிகல்ச்சர்ஸ் மீன்ஸ் காய்கறி பண்ணை, ஃப்ளோரிகல்ச்சர்ஸ்னால் பூந்தோட்ட பண்ணை மற்றும் லேண்ட்ஸ்கேப் நில அமைவு தோட்டங்கள். இவற்றை கொண்டது தான் அது ஹார்டிகல்ச்சர். The first one, pomology or fruit farming. The term pomology is derived from the Latin. இந்த pomology என்ற வேர்டு லத்தீன் மொழியில் இருந்து வருவிக்கப்பட்டது. வேர்டு pomum means fruit and logi means study. Pomum means fruit, பழன்றதை குறிக்கக்கூடியது pomum. Logi means study. ஸ்டடி மீன்ஸ் படிப்பு. ஃபோமோலாஜி மீன் பழங்களை பற்றிய படிப்பு. இட் டீல்ஸ் வித் டெவலப்மெண்ட், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் குவாலிட்டி, கல்டிவேஷன்ஸ், டெக்னிக்ஸ், ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் பீரியட்ஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இந்த ஃபோமோலாஜி மூலமாக பழங்களின் தரம், உற்பத்தி முறைகள் ஆகியவற்றை முன்னேற்றி மேம்படுத்துவதற்கு இந்த ஃபோமோலாஜி பெரிதும் உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி காலத்தையும் முறைப்படுத்துவது மற்றும் உற்பத்தி செலவை குறைப்பது ஆகியவற்றையும் இந்த ஃபோமோலாஜி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபோமோலாஜி நமக்கு சொல்லித்தருது. The next one, olericulture or vegetable farming. Olericulture means காய்கறி வளர்ப்பு. Olericulture is the science of growing vegetables. காய்கறி வளர்ப்பு என்பது காய்கறி தாவரங்களை வளர்ப்பது பற்றிய அறிவியல் ஆகும். Olericulture is the science of growing vegetables. Vegetable farming can be classified into kitchen or nutrition gardening. Second one is commercial gardening. Third one is vegetable forcing. Olericulture கீழ்கண்டவாறு பிரிக்கப்பட்டுள்ளது. The first one is கிச்சன் ஆர் நியூட்ரிஷன்ஸ், சமையலறை அல்லது உணவு தோட்டங்கள். செகண்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் கார்டனிங். கமர்ஷியல் மீன்ஸ் வணிக தோட்டங்கள் மற்றும் வெஜிடபிள் ஃபோர்சிங்ஸ், செயற்கை காய்கறி தோட்டங்கள். ஃபோர்சிங். த ஃபஸ்ட் டைப், கிச்சன் கார்டனிங், சமையலறை தோட்டங்கள். கிச்சன் கார்டனிங் இஸ் க்ரோயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் ஸ்மால் ஸ்கேல் அட் ஹவுஸ் ஹோல்ட். இது என்னது, இந்த கிச்சன் கார்டனில் என்பது என்னென்னா, நமக்கு தேவையான காய்கறிகளை வீட்டை சுற்றி சிறிய அளவில் வளர்ப்பதாகும். கிச்சன் கார்டனிங் இஸ் க்ரோயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை ஸ்மால் ஸ்கேல்ஸ், சின்ன அளவில் வீட்டுக்கு தேவையான அளவில் வீட்டிலேயே வளர்க்கக்கூடியதுக்கு பேர் கிச்சன் கார்டனிங் பேர்.